எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால், இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். அனைவருக்கும் வணக்கமும். குமரகுருதாச குருப்பியோ நமஹாம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு எல்ஜே மற்றும் திருமதி ஸ்ரீ விஜயா அவர்கள். வணக்கம் திரு எல்ஜே அவர்களுக்கு, திருமதி ஸ்ரீ விஜயா அவர்களுக்கு. இது உங்களுக்கு. நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? நாங்கள் ஜேபிலேருந்து வரோம். இது வந்து எத்தனாவது முறையாக நீங்கள் பாம்பன் அடியாரோட பூஜைக்கு வந்திருக்கீங்க? முத வாட்டி வரோம். வரீங்க. உங்களுக்கு பாம்பன் அடியார் பூஜை இங்கே நடக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? டிக்டாக் மூலிமா ஐயாவை டிக்டாக் மூலிமா வந்துட்டு அவரோட நிகழ்ச்சியெல்லாம் பார்ப்பேன். டிக்டாக் லைஃப் நடக்குதுன்ட்டுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த டிக்டாக் லைஃப் நடக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக அந்த லைஃப்பில் இருக்கிறேன். ஐயா வந்து அடிக்கடி பேசுவார், எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பேன். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி பாம்பன் சுவாமி இருக்கார், அடியார்கள் இருக்கான்ட்டு நல்லா அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிறேன்னு ஆசைப்பட்டு நாங்களும் எல்லாம் வந்திருக்கோம். இந்த 2 மாத காலமாக டிக்டாக் லைஃப் கேட்குறீங்கன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு என்ன பயன் கிடச்சிச்சு இந்த 2 டிக்டாக் லைஃப் இந்த 2 மாதமாக கேட்குறதுல? நிறைய விஷயங்கள் ஐயா வந்து பேசுவார், முருகரை பற்றி, அந்த பாம்பன் சுவாமிட்டு. நம்ம அதனால் வந்து அவங்கள வந்து நம்ம வணங்கினால் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குன்ட்டு நிறையா விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். ஓகே, நன்றி ஐயா. அம்மா வணக்கம். அம்மா, நீங்கள் எத்தனை மாத காலமாக டிக்டாக் லைஃப் கேட்டுட்ருக்கீங்க? நான் இது எனக்கு தெரியாது, இதை பற்றி தம்பி சொல்லி தான் எனக்கு தெரியும். ஸோ அதனால் நானும் தடவை இங்கே வந்திருக்கேன். எந்த விஷயம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி இந்த பூஜையில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோண வச்சிச்சு? சொன்னார் பால் குடம் எடுக்கிறாங்க, நாளைக்கு பூஜை இருக்குது, குருஜியை பார்ப்போம் அப்படி சொன்னார். அந்த ஆர்வத்தில் நீங்கள் தான் சில நன்மைகள் நடக்கணும்னு நினச்சிட்டேன். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகளே வந்து சேருமாம்மா. நன்றி. பாம்பன் சுவாமி தான் எங்களை வந்து இந்த பூஜையில் வந்து அரைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் சில பேர் வந்து வர முடியாது, வரணும்னு நினைப்பாங்க, வர முடியாது. அந்த பாம்பன் சுவாமி அவர்கள் முருகன் அருளால் வந்து எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சி ரொம்ப சந்தோஷப்படுறோம். நன்றி ஐயா. நன்றி அம்மா. நன்றி நன்றி. வணக்கம். ஓம் குமரகுருதாசனே குருப்பியோ நம. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமஹ. அனைவருக்கும் நன்றி. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமஹ. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால்,
இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய் அப்போதே சாந்தியடைவாய் அப்போதே சாந்தியடைவாய். ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமஹாம். உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது பாம்பன் அடியார்கள் மீடியா 96. இன்று நம்மளோட யார் இணைந்திருக்காங்கன்னா திருமதி லட்சுமி அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம். அம்மா எங்கேருந்து வரீங்கம்மா? ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமஹாம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் லட்சுமி. நான் கூலிம் கிடாலேருந்து வந்திருக்கேன். கூலிம் கிடால இருந்து மும்பாவுக்கு வந்திருக்காங்க. அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். நன்றிம்மா. அம்மா, நீங்கள் எவ்வளோ காலமாக ஐயாவோட லைஃப்பை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நான் ஐயாவோட லைஃப் வந்து இப்போ ஒரு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வருஷமாக பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திருப்பம் மாற்றம் இதை பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி மாறணும், இதை செய்யணும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தோணியிருக்கோம், இல்லை ஒரு அதிசயம் நடந்திருக்கோம்ல? கண்டிப்பாக. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. நன்றிம்மா. எனக்கு ஒரு அதிசயம் நடந்தது என்னன்னா, ஐயா பாதையில் நான் வந்து இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே ஐயா தான். நான் வந்து ரொம்ப முடியாமல் இருந்த சூழ்நிலையில் இருந்தேன். அப்போ ஐயாவோட பாதையில் வந்து ஐயா கொடுத்த அந்த வழிமுறைகளை நான் கடைப்பிடிச்சிக்கிட்டு வந்து பௌர்ணமி பூஜைலாம் செஞ்சு இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் சிறப்பாக இருக்கேன். எனக்கு உயிர் பிச்சை கொடுத்த அந்த ஐயாவுக்கு சந்திரசேகரன் ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேம்மா. அம்மா, நீங்கள் உயிர் தப்பித்து வந்தீங்கன்னு சொன்னீங்க. என்ன நடந்துச்சு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? ஆமாம்மா, எனக்கு 3 பிளாக் இருந்துச்சு. அப்புறம் ஸ்டாண்டு வைக்கிறதுன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து என்கிட்ட வந்து உங்களுக்கு மறுபடியும் பைபாஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ அப்படிலாம் இருக்கும்போது ஐயா பாதியில் வந்து எனக்கு வந்து அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. ஐயாவுக்கு தான் நன்றி. நீங்கள் என்ன வழிமுறையை பின்பற்றுனீங்க? நான் வந்து பாம்பன் சாமி ஐயாவோட வழிமுறையை பின்பற்றினேம்மா. எல்லா வழிமுறையும் அவர் கொடுத்த வழிமுறையை நான் பின்பற்றினேன். நன்றி அம்மா, உங்களுடைய நேர்காணல் இன்னைக்கு. கோடான கோடி நன்றிம்மா. இன்றைக்கி ஐயா வந்து இந்த அளவுக்கு செய்கிறாருன்னா அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த காசும் வாங்காமல் இன்றைக்கி கோடி மக்களுங்களுக்கு வந்து அவர் இன்றைக்கி இந்த வழிமுறையை காட்டுறாருன்னா அவருக்கு கோடான கோடி நன்றி தான்மா சொல்லணும். நன்றி அம்மா. நன்றி அம்மா. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நம. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நம்ம. சந்திரசேகரன் ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறோம்மா. நன்றி பாம்பன் சாமி அடியார்களுக்கும் கோடான கோடி நன்றி அம்மா. நன்றி. உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி அம்மா. ஆக அடியார்களே, இத்துடன் விடைபெறுவது நாங்கள் பாம்பன் அடியார்கள் மீடியா 96. அடுத்த அடியாருடன் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமஹா. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தியடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். அப்போதே சாந்தியடைவாய். அப்போதே சாந்தியடைவாய். ஓம் குமரகுருதாச குருப்பியோ நம. மீண்டும் இணைவது பாம்பன் அடியார்கள் மீடியா 96 நாங்கள். இன்று நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செல்வராணி அம்மா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அம்மா. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமஹா. நமஸ்காரம் நமஸ்காரம். ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. அம்மா எங்கேருந்து வரீங்க? நாங்கள் வந்து பஹாங்லேருந்து வரோம்.
பஹாங்ல இருந்து மம்பாவா வந்திருக்காங்க. முர்லோல இருந்து வந்திருக்காங்க. பஹாங் தமர்ல புரலேருந்து வந்திருக்கேன். அம்மா, நீங்க எவ்வளோ காலமா ஐயாவோட லைஃப்பை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஒரு வருஷம் ஐயாவோட லைஃப்பை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வருஷ காலமாக பார்க்குறீங்க. இது வந்து யதார்த்தமாக ஐயாவோட லைஃப் உங்களோட எஃப்ஐபியில் வந்துதா இல்லை யாராவது சொல்லி நீங்கள் பார்த்தீங்க? இல்லை, இது யதார்த்தமாக வந்தது தான். இந்த லைஃப்பை நான் டிக்டாக்ல நான் பார்த்துக்கிட்டு இருந்தது. பார்க்கும்போது நான் பார்த்தேன், யாரோ ஒரு குருக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது அதில் முருகன் இருந்தார் பாருங்க. நான் ஒரு முருக பக்தை. ஸோ நான் வந்து ரொம்ப கந்த சஷ்டி கவசம் படிக்கிறாள். அப்போ அந்த முருகனை பார்த்து தான் என்னை ஈர்த்தது. அப்போ நான் கேட்க ஆரம்பித்தேன், ஐயாவோட லைஃப்பை நான் கேட்க ஆரம்பித்தேன். சொல்கிற நல்ல விஷயங்கள், சொல்லி கொடுக்குற நல்ல பூஜைகளை பற்றி. அப்போ அதையே நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதில் எனக்கு கிடைச்ச பலன் என்னன்னு சொன்னாக்கா, பகவான் எங்கே இருக்கார், பகவான் எப்படி இருக்கார், பகவானை எப்படி வணங்கணும். ஸோ அந்த விஷயத்தை நான் ஐயா மூலிமா நான் அதை கற்றுக்கிட்டேன். சரி, எப்படி வணங்கணும், குருவை நான் தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டேன். நன்றிம்மா. அம்மா, உங்கள் வாழ்க்கையில் இந்த லைஃப்பை பார்த்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அல்லது உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஆமாம், இருக்குது. பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் இருந்தாலும் பட் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து ரொம்ப கோவப்படுவேன். நான் ரொம்ப கோவப்படுவேன். ஐயாவோட வழிபாட்டில் நான் வந்து என் கோவத்தை நான் குறைச்சிக்கிட்டேன். மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்யணும்னு அதை நான் முன்னே ரொம்ப பிடிக்கும். இன்று காலையில் கூட அந்த உதவியை நான் செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். ஸோ சொல்லலாமே, சொல்லணுன்றதுக்காக இல்லை, பட் இருந்தாலும் ஒரு அம்மா ஐயா கிட்ட லைஃப்பில் பேசுவாங்க. எப்பயுமே இல்லை, யதார்த்தமாக பேசுனாங்க. போன தடவை அந்த அம்மா வந்து 2 கால்கள் அவங்களுக்கு வீல் சேரில் தான் உட்காந்துருக்கும் போது இப்போ அவங்கள போய் நம்ம சிரமன் ஹாஸ்பிட்டலில் போய் டிஸ்சார்ஜ் பண்ணி விடிய காலையில் டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்கள நான் கூட்டிகிட்டு வந்தேன். அடடடடா, இதை விட பெரிய விஷயம் என்னம்மா இருக்கு இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடியார் நீங்க மட்டும் அந்த பையனை பெறாமல் ஒருத்தவங்க மருத்துவமனையில் இருந்தாலும் அவங்களும் அந்த பையனை பெறணும்னு சொல்லி முயற்சி எடுத்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அதற்காகவே பாம்பன் அடியாரோட அந்த ஆசை உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நாங்கள் எல்லாருமே பிரார்த்திக்கிறோம். நன்றி. ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், பாம்பன் சுவாமிக்கு வந்து காலில் அவங்களுக்கு அடிபட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்து முருகனே போய் பார்த்து மருத்துவம் பண்ணார். அதே இது இன்னைக்கு எனக்கு இந்த வாய்ப்பு வந்திருக்கும் போது அந்த முருகனே என்னை அந்த இதை செய்ய சொன்ன மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. விடிய காலையில் எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க 4:30 மணிக்கு. நான் 4:30 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். அவங்கள பார்த்து டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்கள ஏற்றிட்டு வந்து என்னோடய கார்லேயே தான் நான் ஏற்றிட்டு வந்து மம்பா கோயிலில் வந்து சேர்றவங்க அப்போ கூட வழி தைவறி போயிட்டேன். ஒரு சின்ன பொடியை நான் பார்த்துட்டு நான் கேட்டேன், கையெடுத்து கும்பிட்டு கேட்டேன், ஐயா மம்பா கோயிலுக்கு நான் போகணும், எங்களை கூப்பிட்டு போங்க அப்படின்னு. அந்த பொடியை வாங்க, யார் எவருன்னே தெரியாது, வாங்கம்மா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி என் கண்ணே கலங்கிருச்சு தெரியுங்களா. வாங்கம்மா நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மம்ப கோயில் வாசல் வரைக்கும் எங்களை கொண்டாந்து விட்டார். அது யாரும் இல்லைம்மா, முருகர் தான் வந்து அந்த சின்ன பையன் மூலியமாக வந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். வழி தெரியாமல் வேவ் பார்த்துக்கிட்டு வழி தெரியாமல் ஒரு தாமானே சுற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த நிமிஷம் அந்த பொடியை என் கண்ணுக்கு தெரிஞ்சார். விடிய காலையில் அவர் நின்றார் பாருங்க. விடிய காலை 5 மணிக்கு அவர் நிற்கிறார் அந்த கடமண்ணுக்கு. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு நின்றுட்டு இருந்தார். 2 பேர் தான். அப்போ அந்த பொடிக்கிட்ட நான் உதவி கேட்டேன், அவர் உதவி செஞ்சார். எனக்கு அது ரொம்ப திருப்தி. பகவானுக்கு எனக்கு செய்ய சொன்ன மாதிரி ஒரு இது திருப்தி. ஐயாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். நீங்கள் மட்டும் பயனடையாமல் ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களும் பயனடையணும்னு நினச்ச உங்களுக்கு முழு ஆசீர்வாதமும் கிடைக்க எங்களோட பிரார்த்தனைகள்மா. ரொம்ப நன்றி எங்களோட நேர்காணலில் வந்து கலந்துக்கிட்டது. நன்றிம்மா. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நம. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நம. அடுத்த நேரை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாம்பன் அடியார்கள் மீடியா 96. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமஹாம். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தியடைவாய்.
இப்பார் வணக்கம் அடியர்களே, மீண்டும் ஒரு நேர்காணலுடன் திருமதி பெரியாச்சி அம்மா நம்மளுக்கு கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அம்மா. வணக்கம். எங்கேருந்துமா வரீங்க? சின்னவாங்கிலிருந்து வரோம்மா. டிக்டாக் லைஃப் மூலியமாக இங்கே வந்தீங்களா இல்லை எப்படி வந்தீங்க? டிக்டாக் மூலியமாக தான் வந்துட்டேன். எவ்வளோ நாளாக பார்க்குறீங்கம்மா டிக்டாக் லைஃபை? ஒரு 3 மாதமாக பார்த்துருக்கேன். 3 மாதமாக பார்க்குறீங்க. இங்கே இந்த பூஜைக்கு வரணுன்ட்டு நீ எந்த விஷயம் வந்து உங்களை வர வச்சுச்சிங்க? கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்கும்ல. ஐயாவை எப்படியாச்சும் பார்த்து என்னோட மனசில் இதெல்லாம் சொல்லிடணும்னு வந்தேங்கம்மா. ரொம்ப குறையோடு இருந்தேன். ஐயா பார்த்தோன்னே அதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டேன். தனியாக நிற்கிறேன். என்ன செய்யறதுன்னு தெரியல. இன்னமும் ஒரு பெரிய முருகன் வந்த மாதிரி ஒரு கை கொடுத்த மாதிரி இருந்ததும்மா. அதனால் நம்பிக்கை அவரை பார்க்கணும், அவரோட இதெல்லாம் கேட்கணுன்னு வந்தேம்மா. ரொம்ப சந்தோஷம் அம்மா. அம்மா, நீங்கள் டிக்டாக் லைஃப்பை 3 மாதமாக பார்க்குறேன்னு சொன்னீங்களே, நீங்கள் அதில் கேட்குறப்போ உங்களுக்குன்னு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குமா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஐயா பார்த்த கையோட ஊருக்கு பயணம் பண்ணும்போது ஒரு வீட்டில் ஒரு கும்பம் வைமானார். கும்பம் வச்ச பிறகு ஒரு 3:30 மணிக்கு முருகனே வந்துட்டாருமா எங்கள் வீட்டுக்கு குழந்தையா. ஐயோம்மா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. நானே உடம்புல சிலுக்குதுமா. அவரை வந்த உடனே எனக்கு ஐயா வந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் மக்கா நாள் காலையில் பார்த்தா படுத்திருந்தேன். ஐயாவே வந்துட்டார் நேராக ஊர்லேருந்து மலேசியா. அடடா. ஏம்மா பயப்படாதம்மா, நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம், ஏந்திரிச்சு நில்லு அப்படின்ட்டாருமா. அந்த தைரியத்தோடு ஏந்திரிச்சு நின்றுட்டம்மா. என்ன இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் நான் ஏறி இறங்கிடணும்னு வந்துட்டேம்மா. மழையாக இருந்தாலும் ஏறி இறங்கிடணுமா? அம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சில அடியர்கள் வந்து இப்போ தான் பார்த்துருப்பாங்க நேர்காணல. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இங்கே வந்த பக்தர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? வந்து பக்தர்களுக்கு என்ன சொல்லணும்னு சொன்னால், பிள்ளைங்களை நம்பியோ கணவரை நம்பியோ யாரையும் நம்பக்கூடாது. நம்ம வேலை உண்டுன்னு நிற்கணும். அப்போ தான் முன்னுக்கு வர முடியும். மகன் இருக்கிறான், மருமகன் இருக்கிறான் அப்படின்னு நின்னோம்னா நாளைக்கு ஆண்டியாக நிற்கணும். தன் சுயக்காலில் நிற்கணும்னு சொல்லி ஒரு பெண்மணி நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நான் அவ்வளோ வேதனையில் இருந்துட்டேன். அதனால் சொல்கிறேன், இந்த காலத்தில் மருமகனும் மகளுங்களும் நம்மளுக்கு கை கொடுக்கவே மாட்டாங்க. நம்ம கால் கையோடு இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். மதிப்பாங்க, இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. 5 காசுக்கு மதிக்க மாட்டாங்க. உங்கள் கணவர் இறந்துன்னா நான் ரொம்ப பட்டுட்டேன். உங்கள் துன்பங்கள்லாம் இந்த பூஜைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் துன்பங்கள்லாம் நீங்கள் மன நிறைவோட வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக பிரார்த்திக்கிறோமா. ஐயா பார்த்ததுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேம்மா. நான் ஊருக்கு போய் கூட இவ்வளோ சந்தோஷப்படலை. ஐயாவை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா. நான் என்ன முடிவே மாற்றிடலான்னு கூட நினச்சி போனேன். ஆனால் என்னோடய துர்க்கை அம்மா என்னை விடலை. ஏன் அம்மாவை கூப்பிட்றேன் நான் இருக்கும்போதுன்ட்டான். ரொம்ப ஐயா வந்தாருமா என்னோட இதுக்கு. டிக்டாக்கில் பேசிக்கிட்டே இருந்தார். என் டிக்டாக்கு சாத்தவே மாட்டேன். என்ன இருந்தாலும் அப்படியே திறந்து விட்டு தான் தூங்குவேன். அதுதான் என்னை எழுப்பும், அதுதான் எல்லாம் செய்யும். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஐயா வந்து உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்க்கணும் அங்கிருந்து ஓடி வந்துட்டோமா. ரொம்ப சந்தோஷமாம்மா. ரொம்ப நன்றி உங்களோட நேர்காணலுக்கு. யாரையும் நம்பி நம்ம இருக்கக்கூடாதுமா. நம்ம கை கால் கொண்டு இருக்கணும். பல சாமியாருங்களாம் இருக்காங்க, ரொம்ப பொய் சொல்லி காசு பிடுங்குறாங்க. ஏன்னா அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு தெரியலம்மா. அது ஏழைங்க கிட்டத்தாம்மா ரொம்ப விளையாடுறாங்க. அதெல்லாம் அந்த முருகனுக்கு தெரியுமா. நம்ம என்ன சொல்கிறது இருக்குது. அவங்க வயிற்றுக்கு அவங்க ஏமாத்துறாங்க. சரி அம்மா, ரொம்ப நன்றி உங்களோட நேர்காணலுக்கு. மீண்டும் சந்திப்போம். ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமஹ. சரி நேயர்களே, இன்று வந்து திருமதி பெரியாச்சி அம்மா அவர்களின் நேர்காணலை பார்த்தோம். யாரையும் நம்பி இருக்காமல் நம்ம சுயக்காலில் இருக்கணுன்ற ஒரு பெண்மணி நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. இத்துடன் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால். இப்பாரில்
எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ. வணக்கம் அடியார்களே. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமகாம். நாளைக்கு பாம்பன் அடியார்கள் 96ஆம் ஆண்டு பூஜை இங்கு நடைபெற உள்ளது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அதற்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ஓடிட்டுருக்கு. ஸோ இன்று நம்மோடு யார் இணைந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமதி யோகேஸ்வரி அவர்கள். ஸோ நம்ம இன்றைக்கி அவங்களோட தான் ஒரு சின்ன நேர்காணல் செய்ய போகிறோம். வணக்கம் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள். வணக்கம்மா. எவ்வளோ நாளாக நீங்கள் இந்த டிக்டாக் லைஃபாக கேட்டுட்ருக்கீங்க? நான் ஒரு வருட காலமாக இதை கேட்டுட்ருக்கேம்மா. ஓகே, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் சிமிஞ்சியிலேருந்து வரேம்மா. ஓகே, சிமிஞ்சியிலேருந்து வரீங்க. இந்த டிக்டாக் லைஃப்பை நீங்கள் கேட்டதுலேருந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த பயன்கள், நீங்கள் என்னென்ன நல்ல விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் எங்கள் கூட சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்கிறேன். முதல்ல நான் ஐயாவோட லைஃப் பார்க்கும்போது ஐயா பேசிகிட்டு இருந்தாங்க. நான் ஒரு 3 வார காலமாக அதை கேட்டுகிட்டே இருந்தேன். நிறைய நல்ல விஷயங்களை ஐயா போதிச்சாங்க. எப்படி பூஜை பண்ணுறது, எப்படி குருனா யார், அவரை எப்படி வணங்கணும், அப்படியெல்லாம் சொல்லவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் அவரோட ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கேன். இப்போ 1 வருட காலமாக நான் அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அது தவிர்த்து உங்களுக்கு சொல்லணும், நேயர்கள்கிட்ட சொல்லணுன்ற ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கணும்ல. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமாம்மா? கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது என்னதுன்னா குரு வழிபாடு. குரு வழிபாடுனா என்னது, நம்ம எப்படி வழிபடணும், குரு மூலியமாக தான் நம்ம கடவுளை அடைய முடியும். அதனால் நம்ம குரு மூலியமாக தான் முருகனை நம்ம அடைய முடியும். அதனால் அதை நான் ரொம்ப உன்னிப்பாக கற்றுக்கிட்டேன். அதில் எனக்கு குருவே என் கனவில் எனக்கு காட்சி கொடுத்தாரு. குருவே உங்கள் கனவில் காட்சி கொடுத்தாரு. இதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பூஜைக்கு வந்திருக்கீங்க, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? நீங்கள் இங்கே வரப்போ உங்களோட எண்ணத்தில் முதல் தோன்ற ஒரு விஷயம்னு ஒன்று இருக்கும்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இங்கே வந்தோடனே எனக்கு என்ன தோணுதுன்னா, எல்லா மக்களும் குரு வழிபாடு, பாம்பன் சுவாமிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். குருனா யார், அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி அவர் மற்ற விஷயங்களை கற்றுக் கொடுத்தாரு, அவர் எழுதினிய பாடல்கள், அவர் எழுதினிய கவசம், சண்முக கவசம், அதெல்லாம் எப்படி படிக்கிறது, படிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன பலன் இருக்குது, அதெல்லாம் மக்கள்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக 6 பந்தத்தை பற்றி, பாம்பன் சுவாமிகள் எழுதின 6 பந்தத்தை பற்றி எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நிறைவேறணும்னு சொல்லி நம்ம பாம்பன் சுவாமிகளை வேண்டிக்குவோம். நேர்காணலுக்கு மிக்க நன்றி அம்மா. நன்றி அம்மா. நேயர்களே, அம்மா சொன்ன மாதிரி எல்லா விஷயமும் நல்லபடியாக நடிக்கணும். எல்லா நேயர்களும் சண்முக கவசம் மற்றும் 6 பந்தத்தையும் நல்லபடியாக படிக்கணும், கற்றுக்கணும்னு சொல்லி நல்ல விஷயத்தை நம்மளுக்காக சொன்னாங்க. நன்றி, வணக்கம். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால், இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய்.
அப்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும். ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. ஸ்ரீமத் பாம்பன் சுவாமி ஞான பயணம் மலேசிய அடியார்கள் இன்று ஐயா தலைமையில் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமி கந்த குருநாதர் ஆலயம், ஸ்ரீமத் பாம்பன் சுவாமி சமாதி தியான மண்டபம், ஸ்ரீமத் பாம்பன் சுவாமி ஆசிரமம், ஸ்ரீமத் பாம்பன் சுவாமி சித்த மருத்துவ இல்லம், ஸ்ரீமத் பாம்பன் சுவாமி தர்ம உணவுச்சாலை, ஸ்ரீமத் பாம்பன் சுவாமி சமாதி பீடம் மலேசியாவில் அமைக்கப்படவிருப்பதால் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளின் சங்க திருப்பணிக்கு தங்களால் இயன்ற உதவிகளை வழங்க முன்வரும் பொதுமக்கள் கீழ்க்கண்ட எண்களுடன் தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம். ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால், இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய்.